عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு வாரந்தோறும் நிகழ்த்தப்படக்கூடிய வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே தற்பொழுது ஒன்றுகளும் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி போந்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உரையுடைய முடிவிலே 2 கேள்விகள் கேட்கப்படும். கவனமாக கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு வழங்கப்படும். ஒரு கேள்வி ஆண்கள் புறத்திலையும் இன்னொரு கேள்வி பெண்கள் புறத்திலையும் இந்த உரையிலிருந்து கேட்கப்படும். அதனால் பயானை செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். இந்த உரையிலே நீரும் நிழலும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெப்பமான ஒரு கால சூழல். இந்த வெப்பமான காலத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அத்தியாவசிய தேவையாக இருப்பது இந்த 2 தான். ஒன்று, இருப்பதற்கு ஒரு இடம், நிழலான ஒரு இடம் வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த தாகம், நாக்கில் ஏற்படக்கூடிய இந்த தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீரும் அவசியம். உண்மைதானே? இந்த 2மே இல்லாம என்ன செய்ய முடியாது. இந்த கால சூழலை நம்ம கடக்க முடியாது. அதற்காக நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, பல ஏற்பாடுகளை நாம் என்ன செய்யறோம், இந்த வெயில் காலத்துல இந்த வெப்ப காலத்துல நாம் செய்து வருகிறோம். அதாவது இரவு நேரம் ஆயிட்டுன்னு சொன்னா வீட்டுல கடுமையான உஷ்ணம். நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள் ஆஸ்பெட்டாஸ்ல வாழ்வாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு தாராளமாக செல்வத்தை வழங்கி இருப்பான். அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, ஏர் கண்டிஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால அந்த உஷ்ணத்துடைய தாக்கம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆஸ்பெட்டாஸ்ல வாழக்கூடியவர்கள், இந்த ஏசி இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், காங்கிரீட் தளமா இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அந்த இரவு நேரத்தை கழிக்க முடியாது. அதனால என்ன செய்வாங்க சொன்னா, இந்த பக்கம் ஒரு ஃபேனு, இந்த பக்கம் ஒரு ஃபேன், இந்த பக்கம் ஒரு ஃபேனு, தலைமாட்டில் ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், தூங்குவோம். அதுவும் சில நேரத்தில் கரண்டை எடுத்துட்டான்னு அவ்வளவுதான். அந்த கரண்டை எடுத்துட்டா வைங்களேன், அந்த ஈபி காரை நம்முடைய பெண்கள் வாயில உள்ற மாதிரி யாரும் உணமாட்டாங்க. அது மாதிரி திட்டி பொட்டியில் அள்ளிடுவோம். சபிக்க கூடாத வார்த்தை சபிக்க கூடாது. ஆனா அதே நேரத்தில் இது மாதிரியான ஒரு நேரத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னா
அதுவும் கடுமையான ஒரு அவஸ்தையா தான் இருக்கும். ஏன்னா தாக்கு பிடிக்க முடியல. படுத்து இருந்தால் வேர்வை கொட்டுகிறது, நாக்கு வறண்டு போகுது. அப்ப இது மாதிரியான அசௌகரியங்களை என்ன செய்றோம், இந்த வெப்ப காலங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இப்படி இருப்பதற்கு ஒரு இடத்தை சொகுசாக நாம் ஏற்படுத்திக் கொள்ற மாதிரி நம்முடைய நாக்கு வறண்டு போகுது, தொண்டை வறண்டு போகிறது. இந்த தொண்டையை தணிப்பதற்கு, நாக்கை நனைப்பதற்கு என்ன செய்யறோம், அவ்வப்போது தண்ணீரும் குடிச்சிட்டு இருக்கிறோம். தண்ணீர் மட்டும் இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், குளிர்பானத்தை குடிக்கிறோம், வகை வகையான ஜூஸ் வகைகளை குடிக்கிறோம். என்ன காரணம் சொன்னா அப்பதான் உடல் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில்ல உடலிலிருந்து இந்த வியர்வை கொட்டுனா பாடி என்ன செஞ்சிடும், அந்த உடல் டீஹைட்ரேட் ஆயிடும். அப்ப அதனால என்ன செய்யறோம், நிறைய தண்ணியை குடிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இது மாதிரியான இந்த சூழல்ல நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மிக அத்தியாவசிய தேவையாக இருப்பது இந்த நீரும் நிழலும் தான். அடிக்கிற வெயில்ல, மொட்டை வெயில யாரும் வெளியே நிப்பாங்களா? நிக்க மாட்டோம். இன்னைக்கெல்லாம் அடிச்ச வெயில் சாதாரண வெயில் இல்லை. ஆனால் இன்னும் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தான் செய்யும். வரக்கூடிய மே மாதங்கள்ல கடுமையான வெயிலா இருக்கும். அல்லாஹ் நம்மை காப்பாத்திருக்க இந்த நேரத்தில் நமக்கு ரமலான் நோன்பு பிடிச்சமா இல்லையா, ஓரளவுக்கு தாங்குற மாதிரி தான் வெயில் இருந்துச்சு. ஆனால் சென்னையில இன்னும் அந்த கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரமலான்ல கூட அவங்களால முடியல. சரியான வெயில், அதிகமான உஷ்ணம், அதுவும் நோன்பு வேற வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த ஒரு சூழலை இப்ப நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இது எதனுடைய தாக்கம், இது எதனால ஏற்படுகிறது பாத்தீங்கன்னு சொன்னா வேற எதுவும் இல்லை, நமக்கு மேல, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனுடைய தாக்கம் தான். இந்த சூரியனுடைய வெப்பம் தான் நாம பார்க்கக்கூடிய இந்த கால சூழல். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த சூரியன் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஏறத்தாழ எத்தனை கிலோமீட்டர் சொல்றாங்கன்னா, சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாரும் சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை கிலோமீட்டர் தூரம் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு தூரம்? உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் யாரு போய் தெரிஞ்சு வச்சுக்கிறா? சூரியனை பார்க்கறதே கிடையாது. நம்ம மேலுக்கு போறோம் சொன்னா அடிக்கிற வெயில பார்க்கறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, வானத்தை பார்க்கறது இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க வானத்தை பார்க்க மாட்டீங்களா? எப்படி வானத்தை உயர்த்தி வச்சிருக்கிறோம், சூரியனை பார்க்க மாட்டீங்களா? இன்ன பிற கோள்களை பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் பார்த்து நம்ம சிந்திக்கணும். அப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு தூரம் அப்படி இருக்குன்னு சொன்னா அளந்து சொல்லி காட்டுறாங்க. ஏறத்தாழ 15,000 கோடி கிலோமீட்டர். 15,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த சூரியன் இருக்கு. அந்த சூரியனுடைய வெப்பத்தை பார்த்தீங்களா? இவ்வளவு தூரத்தில் இருந்தோம் நம்மால எதை செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னா அப்ப அதற்காக பல ஏற்பாடுகள் நம்ம பண்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா கொஞ்ச நேரம் கூட இந்த சூட்டை நம்மளால தாங்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பாடி பில்டரா இருக்கிறாரு, அவரு கூட என்ன செய்ய முடியாது, வெயில்ல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. பள்ளிவாசலுக்கு வர வைங்களேன், பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது லொஹர் நேரத்துல வருவோம், பைக்கை பார்க் பண்ணுவோம். எங்க பார்க் பண்ணுவோம்? எங்க நிழல் இருக்கு அங்கதான் பார்க் பண்ணுவோம். மொட்டை வெயில நீ விட மாட்டோம். ஏன்னா தொழுதுட்டு முடிச்சுட்டு போகும்போது என்ன ஆகும், சீட்டு கொதிக்குமா இருக்காதா? அந்த சீட்டை, அந்த உஷ்ணத்தை நம்மளால தாங்க முடியாது. அதனால என்ன செய்வோம், வெயில்ல இல்லாம நிழல்ல விடுவோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல மொட்டை வெயில்ல நிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். டிராபிக் வரும், சிக்னல் வரும். இது மாதிரி நேரத்துல எங்கடா நிழல் இருக்குமோ அங்க போய் நிற்போம். ஏன்னா அடிக்கிற வெயில் தாக்கு முடிக்க முடியல. அப்ப இது மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம இந்த நேரத்துல உணரக்கூடிய நேரத்துல நாம் என்ன நினைச்சு பார்க்கணும் சொன்னா, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இதே மாதிரினா இப்படி இந்த தூரம் கிடையாது. நாளை மறுமையில ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வெட்ட வெளியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்வாணமாக எழுப்பி கேள்வி கணக்கு கேட்க ஏற்பாடு செய்வானா இல்லையா? மஹ்ஷர் மன்றம், இந்த நியாய தீர்ப்பு நாள், the last judgment day. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு விளக்குறாங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த சூரியன் நாளை மறுமையில எல்லாமே வேறமா மாறிடும். வானம் வேறு வானமா மாறிடும், பூமி வேறு பூமியா மாறிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையும் பொழுது எது மாதிரியான ஒரு மக்களுடைய தலைக்கு அருகாமையில ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து அல்லாஹ் வச்சு என்ன செய்வான், விசாரணை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, தலைக்கு அருகாமைன்னு சொன்னா அந்த டிஸ்டன்ஸ் ரசூலுல்லாஹ் ஒரு 2-3 ரிவாயத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சமுதாயத்துடைய தலைக்கு அருகாமையில கொண்டு அல்லாஹ் வச்சிடறான். அப்ப இப்படி வச்ச உடனேயே அங்க என்ன தேவைப்படும் நமக்கு? இங்கேயே இவ்வளவு தூரத்தில் இருக்கிறதே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப நமக்கு தேவை என்னது? ஒதுங்கிறதுக்கு இடம், ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதே மாதிரி குடிப்பதற்கு தண்ணி வேணும். இந்த உலகத்துல எல்லா ஏற்பாடையும் நம்ம பண்ணிக்கிறோம், அப்படித்தானே? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருந்த தண்ணியை குடிச்சிருவோம். ஒரு பயணத்துல போகும் பொழுது, வெளியில போகும் பொழுது அடிக்கிற வெயில் என்ன செய்வோம்? தண்ணி எங்கேயாவது கிடைக்காத பார்ப்போம். அதனால என்ன செய்வாங்க சொன்னா, அரசியல் கட்சிகள், சில அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா, அங்கங்க மக்கள் நீர் பருகுவதற்காக தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. பத்திரிகையெல்லாம் வைப்பாங்க, தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. எல்லாருமே போய் குடிப்போம். அந்த அடிக்கிற வெயில் அந்த ஒரு கிளாஸ் டம்ளரை தண்ணியை குடிக்கும் பொழுது அவ்வளோ ராகத்தா இருக்கும். அப்ப இது மாதிரியான ஏற்பாடுகள் இந்த உலகத்துல பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல வெயில் காலத்துல நம்ம பர்ச்சேஸுக்கு போகும்பொழுது ஒரு ஏசி கண்டிஷன் ஷாப்ல நம்ம போனவங்கள அங்கேயே உட்கார்ந்துருவோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம், ஏன்னா நல்ல சொகுசா இருக்குது அப்படின்ட்டு. இருக்கா இல்லையா? அப்ப இது மாதிரியான சொகுசுகளை, அந்த வசதிகளை நம்ம இந்த உலகத்தில் ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் அங்க ஏற்படுத்த முடியுமா? மஹ்ஷர் மன்றத்துல தலைக்கு மேல சூரியன் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல யாராவது எந்த ஒரு தண்ணீர் பந்தலால் அங்க இருக்குமா? குடிப்பதற்கு தண்ணி அங்க தரப்படுமா? அல்லது ஒதுங்குவதற்கு எங்கேயாவது நிழல் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அந்த மஹ்ஷர் மன்றம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அது சமவெளி, கரெக்டா என்ன செய்யும்? சமதளமா இருக்கும். அந்த இடத்துல எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட ஒரு தன்மையில தான் நினைச்சான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கிறான். அந்த மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மனித சமுதாயத்தை எழுப்பி விடுகிறான், அதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் எப்படி படைத்தானோ அது மாதிரி அல்லாஹ் எழுப்பி விட்டுருவான். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நிர்வாணமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த மஹ்ஷர் மன்றத்துல உடலில் ஆடை இல்லாதவர்களாக தான் எழுப்பி விடப்பட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்காது, காலில் செருப்பு இருக்காது. காலில் என்ன இருக்காது? செருப்பு கூட இருக்காது. இங்க போகும்போது செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? செருப்பு இல்லாம நடக்க முடியாது. அதனால என்ன செய்யறோம்? ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு எல்லாம் போட்டுக்குவோம். அது சூடு ஏறக்கூடாது, நல்ல காலுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கணும், அந்த உஷ்ணம் தாக்க கூடாது என்பதற்காக செருப்புலாம் இங்க போடுறோமா இல்லையா? நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, செருப்பு அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யாதவர்களாக, உடலில் ஆடை இல்லாதவர்களாக அல்லாஹ் உங்களை எழுப்பி நிப்பாட்டி வைப்பான். அந்த நாளை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அன்புக்குரியவர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டி வச்சிருப்பான். ஒரு மனிதர் அங்க மிஸ் ஆக மாட்டாங்க, யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. யாராவது மிஸ் ஆவாங்களா? அல்லாஹ்வுடைய படைப்புல ஒருத்த மிஸ் ஆக மாட்டான், எல்லாம் அங்க நிப்பான். அப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆண்களும் பெண்களும் நிற்பார்களே அந்த மஹ்ஷர் மன்றத்துல, ஆடை இல்லாமல் அல்லாஹ் எழுப்பி விட்டுருவா நீங்க சொல்றீங்களே, அப்ப ஆண்களும் பெண்களும் நிற்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல சொல்றாங்க, ஆயிஷா, அந்த நேரத்துல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நாளில் அல்லாஹ் நம்மை எழுப்பி விட்டானே, இப்படிப்பட்ட ஒரு நாளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான் என்று நமக்கு தெரியாது என்று மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு திக்கற்றவர்களாக, திணறியவர்களாக, உயிர் தொண்டை, அதாவது தொண்டைக்குழியில இதயம் அடையக்கூடிய அளவுக்கு அந்த நாளையில் நிற்பார்கள். பயந்து போய் நிற்பார்கள், அச்சத்தோடு நிற்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு என்ன தீர்ப்பு தரப்போறான், என்னுடைய நிலை என்ன ஆக போகுது என்று தெரியலே என்ற ஒரு நிலைதான் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நிர்வாணமாக உடலில் ஆடை இல்லாம இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து ஒரு மனிதருக்கு என்ன செய்யறான்? ஆடையை முதலாக கொடுக்கிறான். அது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன் புறத்திலிருந்து அல்லாஹ் ஆடையை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாதாரண பாக்கியம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தோழனாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அவருக்கு வச்ச அத்துணை சோதனைகளிலும் அவர் நிறைவேற்றினார். அல்லாஹ்வுக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவாரு. தன்னுடைய உயிரை, தன்னுடைய பிள்ளையுடைய உயிரை அல்லாஹ் கேட்டுட்டானா கொடுத்துருவாங்க. இதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை. அவங்களுடைய ஸ்டைலே அதுதான். அல்லாஹ் கட்டுப்படுன்னா உடனே கட்டுப்படுத்துருவாங்க. அதனால அல்லாஹ் நினைச்சான், அந்த மஹ்ஷர் மண்டபத்துல தன் புறத்திலிருந்து அல்லாஹ் நினைச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலான ஆடை வழங்க. இது ஒரு பக்கம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை எழுப்பி நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் தலைக்கு மேல சூரியன் இருக்கும். அங்க ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது. குடிப்பதற்கு தண்ணி எல்லாராலையும் குடிக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், இப்படிப்பட்ட இந்த சூரியன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களுக்கு என்ன பண்றான், தன்னை நம்பிய, தன்னை அஞ்சிய, தன்னுடைய மார்க்கத்தை இஹ்லாஸான அடிப்படையில பின்பற்றிய நல்ல மக்களுக்காக இந்த இரண்டையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கறாங்க. நிழலையும் அல்லாஹ் கொடுக்கறான், அல்லாஹ் பருகுவதற்கு நீரையும் அல்லாஹ் கொடுக்கறான். ரெண்டையும் அல்லாஹ் தரான். அந்த மஹ்ஷர் மண்டபத்துல, விசாரணை மண்டபத்துல எவ்வளவு நாள் இருக்க வேண்டி இருக்கும்? விசாரணையுடைய அந்த நாட்களுடைய எண்ணிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஏறத்தாழ 50,000 வருடங்கள். 50,000 வருடங்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 50,000 வருடங்கள் அந்த விசாரணையுடைய மன்றத்துல நாம் இருக்க வேண்டியிருக்கும். அப்போ தலைக்கு மேல சூரியன் இருக்குது, ஒதுங்குவதற்கு இடம் இல்ல, குடிப்பதற்கு தண்ணி இல்ல. ஆனா இந்த 50,000 வருஷம் அந்த விசாரணை நாம இருக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், மூமின்களுக்கு, தன்னுடைய சிறந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், இந்த ரெண்டுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். என்ன ஏற்பாடு? அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான இந்த சந்தர்ப்பத்துல நாம் இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். மறுமை நாளுடைய இந்த திடுக்கத்தை, இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவ்வப்போது நம்ம நினைக்கணும். நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விசாரணை மன்றத்துல எனக்கு தண்ணியை தந்துட மாட்டானா? ஒதுங்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தை எனக்கு தந்துட மாட்டானா? அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடு பண்றான் பாருங்களேன். அதாவது குடிப்பதற்கு தண்ணி என்ன செய்யறான்? நாம் எல்லாம் திருமறை குர்ஆன்ல ஓதக்கூடிய ஒரு சின்ன சூரா, இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சின்ன சூறால, இந்த சூறால அல்லாஹ் ஆரம்பத்துல என்ன பேசுறான்? நபியே, உமக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கௌசர்ங்கிற தடாகத்தை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த கௌசர்ங்கிற தடாகம் என்ன, அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல ஒரு 4 ஆறுகள் ஓடும். சொர்க்கத்துல 4 ஆறுகள், சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆறுகள். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வரும்போது இது நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சல்சபீல், கௌசர், யூப்ரட்டிஸ், நைல், இது எல்லாம் சொர்க்கத்துல ஓடக்கூடிய நதிகள். 2 உலகத்துல இருக்குங்கிறாங்க. யூப்ரட்டிஸும் நைலும் உலகத்துல இருக்குது, கௌசரும் சல்சபீலும் சொர்க்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கௌசர் தடாகத்தை தான் அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாளை மறுமை நாள்ல இந்த மஹ்ஷர் மன்றம் இருக்கா இல்லையா, இங்க ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹ் நினைச்சான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுறான். அதான் இந்த கௌசர் தடாகம். இந்த கௌசர் தடாகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மேற்பார்வையில அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கௌசர் தடாகத்துக்கு பக்கத்துல நிப்பாங்க. அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க நின்று என்ன செய்வாங்க சொன்னா, அந்த கௌசர் தடாகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்த உண்மையான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், அந்த கௌசர் தடாகத்துல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குறான். இத ரசூலுல்லாஹ் இன்சார்ஜ் வந்து பார்ப்பாங்க. மலக்குமார்கள் சுத்தி நிப்பாங்க, அவங்க அள்ளி கொடுத்துட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அதான் இந்த கௌசர் தடாகம் எப்படிப்பட்டது, அதனுடைய தண்ணி இருக்கா இல்லையா, அந்த தண்ணி ரொம்ப இனிமையா இருக்கும், தேனை விட சுவையா இருக்கும், ரொம்ப மதுரமா இருக்கும். அந்த தடாகத்தை சுற்றி அதனுடைய அளவு பிரம்மாண்டமானது. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நிக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அங்க இடத்துல நிக்கக்கூடிய நேரத்துல, அப்ப அந்த பிரம்மாண்டமான அந்த கௌசர் தடாகத்துல அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, அதை சுற்றி ஏராளமான குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். குவளைகள், செம்பு இருக்கா இல்லையா, அந்த குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குவளைகள் எப்படி இருக்கும், நீங்க வானத்துல பார்க்கிறீர்களா இல்லையா, விண்மீன்கள், வானத்தில் இங்க பார்க்கக்கூடிய விண்மீன்களை போன்று அந்த கௌசர் தடாகத்தை சுற்றி குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நல்லவர்கள் மட்டும் அருந்துவார்கள். அந்த தண்ணீரை ஒரு தடவை தான் குடிப்பாங்க.
அந்த கோடையில ஒரு தடவை அள்ளி செய்வாங்க, நல்லவர்கள் குடிப்பார்கள். 50,000 வருடங்களுக்கு தாகம் ஏற்படாது. இதான் பியூட்டி. அந்த ஒரு தடவை தான் குடிப்பாங்களாம். கௌசர் தடாகத்திலிருந்து ஒரே ஒரு கோடை குடிப்பார்கள். அந்த ஒரு கோடை குடித்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்யாது, தாகமே ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டான். அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த தண்ணியை குடிக்கணுமா வேண்டாமா? குடிக்கணும்ல. நாமளும் குடிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் குடிக்கணும், நம்முடைய குடும்பத்தார் குடிக்கணும். அப்ப அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல மார்க்கத்தை உள்ளது பிரகாரம் பின்பற்ற வேண்டும். கரெக்டா பின்பற்றணும். அதுல கூடுதல் குறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அந்த கௌசர் தடாகத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த சில மனிதர்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அவருடைய தோழர்கள் அந்த கௌசர் தடாகத்தை நோக்கி கொண்டு வருவார்களாம். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், அதாவது நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். என்னுடைய காலத்தில் வாழ்ந்த என்னுடைய தோழர்கள் அவர்கள் இந்த தடாகத்தை நோக்கி வருவார்கள். வரக்கூடிய நேரத்தில் தான் மலக்குமார்கள் அவர்களை தடுப்பார்கள். உங்களுக்கு இங்க என்ன இல்ல, தண்ணி குடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது, உங்களுக்கு தண்ணி தரமாட்டோம், தடுத்து விடுவார்கள். சில ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உசைகாபி அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், ஏன் தடுக்கிறீர்கள் கேட்பாங்களாம். இன்னும் சில இடத்துல உம்மத்தி அப்படிம்பாங்க, இவரெல்லாம் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின்னு சொன்னா யாருதான்? சஹாபாக்கள் சேர்த்துதான். இந்த இடத்துல நாம இந்த செய்தியை சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் நீரந்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஹதீஸ்ல வர்றதுதானே சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். நான் இப்படி சொல்வேன், உசைகாபின்னு சொல்வேன், ஆனால் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ஏன் தடுக்கப்படுகிறார்கள், எதற்காக தடுக்கிறீர்கள் நான் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வரும். எப்படி பதில் வரும்? நபியே, நீங்கள் உலகத்துல வாழ்கின்ற வரைக்கும் தான் அவங்க உங்களுடைய கொள்கையை பின்பற்றினாங்க. நீங்க சென்ற பிறகு, நீங்க வஃபாத்தான பிறகு அவர்கள் எல்லாம் வந்த வழியே திரும்பி போய்விட்டார்கள். இல்லை என்றால் அல்லது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய புறத்தில் பதில் சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் சேர்ந்து செய்வாங்களா, அவர்களை விரட்டுவார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஏன் தடுக்கப்படுகிறார்கள்? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கினார்கள், வந்த வழியே திரும்பி போனார்கள். இன்னைக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நூதன பழக்கங்களை, பிதஅத்துகளை, நூதன பழக்கங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இது மார்க்கம் அது மார்க்கம் என்று சொல்லி ஏராளமான பிதஅத்துகளை மார்க்கம் என்ற பெயரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்கள் சேர்த்து வச்சிருக்காங்க சொன்னா, அப்ப இவர்களுடைய நிலையெல்லாம் நாளை மறுமையில என்ன? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கௌசர் தடாகத்தை அதிலிருந்து நாம் நீர் அருந்த வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை கரெக்டா துல்லியமா பின்பற்றணும். ஒரு சின்ன கூடுதல் குறைவு கூட செய்யக்கூடாது. மார்க்கத்தில் நம்ம கை வச்சிடக்கூடாது. கை வைப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க. இது முதல்ல நம்ம விளங்க. இந்த நேரத்துல அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் தடுக்கப்படுகிறான்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இன்னைக்கு மார்க்கத்துல சர்வ சாதாரணம் என்ன செய்யறாங்க, கை வைத்து இது மார்க்கம், இது இருக்குது, இது செய்யணும் அப்படிங்கிறாங்க. செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா? இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எத்தனையோ காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் இன்னைக்கு முஸ்லிம்கள் செய்து வருகிறான்னு சொன்னால் நாளை மறுமை நாள்ல இவர்களுடைய நிலை என்ன? கௌசர் தடாகத் என்ன நிலை? ஏன்னா மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கத்தில் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. மார்க்கத்தை அன்றே அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். இந்த இஸ்லாத்தை முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதுல கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் கடுகில் எல்முனை அளவு கூட அதிகாரம் இல்லை. ஏன் யாருக்கு கூட? அல்லாஹ்வுடைய தூதரை சுயமா சொல்ல முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று சொன்னது எல்லாமே என்னதுதான்? அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்த வகை செய்திதான். திருமறை குர்ஆனாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தது. இன்ஹுவ இல்லா வஹி யூஹா,
அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் பேசுவது எல்லாமே அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய வகை செய்திதான். நான் சொல்றதுதான் அவர் சொல்றாரு. அவரா மனோ இச்சை பிரகாரம் சொல்ல மாட்டாரு. கையில மடியில போட்டு நபிக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதாவது தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துஆவை ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. அந்த துஆவை கத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. சொல்லும் பொழுது வார்த்தை என்ன பண்றான்னா கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறாரு. அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று ஒரு துஆ ஒன்று வரும். அந்த துஆவுல என்ன பண்றாரு, கத்து கொடுத்தவர் ரசூலுல்லாஹ் கத்து கொடுக்கறாங்க. அந்த சஹாபி என்ன செய்றாரு, மாத்தி சொல்றாரு. அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதிக்கு பதிலா வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த அப்படின்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா அவங்களை நிப்பாட்டுறாங்க. நில்லுங்க, நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஒபி நபிக்கு அல்லது தான் சொன்னேன், நீங்க என்ன ஒரு ரசூலிக்கு அல்லதுன்னு சொல்றீங்க. நபிக்கு ரசூலுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் கிடையாது. நபினாலும் ரசூல் தான், ரசூல்னாலும் நபி தான், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஆனா ரசூல்லா அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, இல்ல நான் என்ன சொல்லி தந்தேன் அதை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். நான் உங்களுக்கு சொல்லி தந்தது அப்படியே நீங்க சொல்லுங்க. ஒரு துஆவுல ஒரு சின்ன வார்த்தையை மாத்திரத்துக்கு கூட யாருக்கு இல்ல, யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, கௌசர் தடாகத்துல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறான்? இந்த மார்க்கத்தை உள்ளது பிரகாரம் பின்பற்றியவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பட்டு நடந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், மறுமையில தண்ணி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறான். எவ்வளவு பெரிய ஒரு இஸ்ஸத்து நிறைய பேர் கிடைக்காதுங்க. தாகத்துல வறண்டு போயிடுவாங்க. அந்த சூரியன் தலைக்கு மேல நிற்கும், ஆனால் சாக மாட்டான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். தாகத்தால் தவிப்பார்கள், ஆனால் தண்ணீர் குடிக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் மூமின்களுக்கு தாகத்தை தணிப்பதற்கு இந்த கௌசர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கான்னு சொன்னால் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நீருக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிடுறான். ரெண்டாவது என்ன, நிழல். நிழலுக்கு என்ன ஏற்பாடு? நிழலுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அந்த விசாரணை மன்றத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்காக வருவான்ல, அப்படி வரும்பொழுது அல்லாஹ் எப்படி வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கா இல்லையா, அரிஷ், அந்த அரிசில அல்லாஹ் அமர்ந்துதான் வருவான். சும்மலா வந்துட மாட்டான். அல்லாஹ் வரக்கூடிய கம்பீரமே வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசில அல்லாஹ் அந்த அரிசில அமர்ந்தவனாக, சில மலக்குமார்கள் அந்த அரிசை சுமந்தவர்களாக அல்லாஹ் விசாரணைக்காக வருவான். அந்த நாள் என்பது கடுமையான நாள். காஃபிர்களுக்கு ரொம்ப கை சேதப்படக்கூடிய நாள். அவர்கள் நினைப்பார்கள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நமக்கு இங்க ஜெயமே கிடையாது, இங்க நமக்கு வெற்றியே கிடைக்காது, நம்ம போகக்கூடிய இடம் நரகம்தான் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்காக அரிசில் இருந்தவனாக மலக்குமார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுக்க அல்லாஹ் என்ன செய்வான், அரிசில் அமர்ந்தவனாக கேள்வி கணக்கு கேட்க அல்லாஹ் வருவான். ஒஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், அந்த நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். எல்லாம் பார்ப்பாங்க, நரகத்தை ஒரு பக்கம் இழுத்துட்டு வருவாங்க, அல்லாஹ் விசாரணைக்காக வருவான். அன்புக்குரியவர்களே, இந்த அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும். இந்த அரிசுடைய நிழல தான் அல்லாஹ் நினைச்சான் சில நல்லவர்களை அந்த விசாரணை மன்றத்துல அல்லாஹ் வந்து கொடுக்கிறான். அரிசுடைய நிழல் நமக்கு எல்லாத்தையும் தெரியும். யாரு, ஒரு 7 சாரார், நிறைய தடவை கேள்விப்பட்டு அந்த தெரியும். ஆனால் அந்த இடத்துக்குள்ள போடுமே, அந்த நிழல்ல போடுமே, அந்த நிழல்ல போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறணுமே. அப்ப அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 7 கேட்டகரியில சொல்றாங்களே, அரிசுடைய நிழல்ல ஒரு 7 சாரார் இருப்பாங்க. அந்த 7 சாரார்ல ஒரு சாரார நாமளும் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு பிரதானமான ஒரு பண்பு ஒன்று இருக்குது. அது நம்ம கிட்ட வந்துட்டு வைங்களே, உள்ள நம்ம போயிடலாம், உள்ள என்ட்ரி ஆயிடலாம். என்ன பண்பு? அந்த அந்த அரிசுடைய நிழலில் 7 சாரார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதுல நீங்க பாத்தீங்க சொன்னா வெவ்வேறு வகையான சாரார் இருப்பாங்க. ஆனா அதுல பிரதானமா சொல்லக்கூடிய ஒரு பண்பு மட்டும் அதுல ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா,
அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தன்மை. தக்குவாதாரிகள், தக்குவா இறையற்றவாதிகள் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அரிசுடைய நிழல்ல அல்லாஹ் இடம் கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, அரிசுன்னு சொன்ன உடனே சும்மா சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. அரிசி எப்படிப்பட்டது, அந்த அரிசி சுமக்கக்கூடிய வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அப்படியே ஒரு மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அரிசை பத்தி பார்க்கும் பொழுதும் சரி, அரிசி சுமக்கக்கூடிய அந்த வானவரை பார்க்கும்போது சரி, நம்முடைய கற்பனை கெட்டாத அப்படி பிரமிப்பூட்டக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தில் அரிசை பத்தியும் அந்த வானவர்கள் அரிசி சுமக்கக்கூடிய வானவர்கள் பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியை பத்தி நம்ம பார்க்கிறோம். அரிசிதான் எப்படி, அரிசை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அரிசியின் மீது வீற்றிருக்கிறான். அளவிலா அருளாளன் அரிசில தான் இருக்கிறான். அந்த அரிசி எங்க இருக்குது? 7 வானத்துக்கு அப்பால இருக்குது, அங்கதான் இருக்குது. இதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. அந்த அரிசை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுறோமா இல்லையா? கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சி. அதே மாதிரி இரவு நேரத்தை தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? ஆயத்துல் குர்சி ஓதுறோம்ல. அந்த ஆயத்துல் குர்சியில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த அரிசி பத்தி சொல்றான். ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் தன்னை பத்தி முழுமையா சொல்லி காட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவனுடைய அரிசி எப்படிப்பட்டது? ஒசிய குர்சியு சமாவாதி வல் அர்ல. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கா இல்லையே அரிசி, இந்த அரிசி எப்படிப்பட்டதுன்னா 7 வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அல்லாஹ்வுடைய அரிசி எப்படிப்பட்டது? 7 வானங்கள், எல்லா வானங்களையும் கொண்டு வந்து வைக்கலாம் அரிசில, பூமியையும் கொண்டு வந்து வைக்கலாம். டோட்டல் அண்ட சராசரத்தையும் இந்த அரிசி உள்ளடக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமானவன் அல்லாஹ். அல்லாஹு அக்பர் நம்ம சொல்றோமே, அல்லாஹ் மிக பெரியவன். எவ்வளவு பிரம்மாண்டமானவன் தெரியுமா அல்லாஹ்? சாதாரண கடந்து போயிடுறோம், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போயிடுறோம். இந்த அரிசை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வானங்கள் பூமியை அது என்ன செய்யும்? உள்ளடக்கும். இப்ப நாம வாழ்றோம் இந்த பூமி, இந்த பூமி இருக்குல்லங்க, இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா? இந்த பூமிக்கு இன்னும் மனுஷன் போகாத இடம்லாம் இருக்கு. இந்த பூமியிலேயே மனிதனுடைய காலடிகள் படாத இடங்கள் எவ்வளவு இருக்கு, இன்னும் போகல. எவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். நாம வாழக்கூடிய இந்த பூமி இருக்கா இல்லையா, இந்த பூமி சந்திரனை பார்க்கிறோமா இல்லையா, நிலா, இந்த நிலா விட பெருசு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 1000 நிலாவை கொண்டு என்ன செஞ்சிடலாம்? பூமிக்குள்ள சொருவிடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமானது. துணைக்கொள்ள, பூமியுடைய துணைக்கொள்ள என்னது? நிலா. இந்த நிலா என்னது? ஒரு 1000, உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன், ஒரு 1000கணக்கான நிலாவை கொண்டு என்ன செஞ்சலாம்? இந்த பூமியில வச்சிடலாம். அப்ப பூமி எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த பூமியை விட பெருசு நாம் பார்க்கிற சூரியன். இந்த சூரியன் பிரம்மாண்டமானது. உதாரணத்துக்கு ஒரு 1000 பூமியை கொண்டு என்ன செஞ்சிடலாம்? சூரியனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கும்? அதாவது நிலாவை விட பூமி பெருசு, பூமியை விட சூரியன் பெருசு. ஒரு 1000 பூமியை கொண்டு சூரியனுக்குள்ள வச்சிடலாம். இந்த சூரிய சுத்தி எத்தனை கோள்கள் ஓடிட்டு இருக்குது? ஒரு 8 கோள் ஓடிட்டு இருக்குது. இது சோலார் சிஸ்டம், ஒரே ஒரு சோலார் சூரிய குடும்பம். இது ஒரு சூரிய குடும்பம். இந்த சூரியன் சுத்தி என்னது? யுரேனஸ், நெப்டியூன், வியாழன், ஜூபிட்டர், அது இது பூமி எல்லாம் சுத்திட்டு இருக்குது, எல்லாம் ஓடிட்டே இருக்குது. சூரியன் பிடிச்ச என்ன செய்யுது? சூரியனும் இழுத்துக்கிட்டு போகுது, சூரியனும் ஓடிட்டு இருக்குது. எல்லாம் இந்த அண்ட சராசரத்துல அப்படி நீந்திக்கிட்டே போயிட்டே இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த புவி இந்த யூனிவர்ஸ் ஆய்வு செய்வாங்களே, இந்த யூனிவர்ஸ் ஆய்வு செய்யக்கூடியவங்க ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, அவங்களாம் அப்படி வியந்து போய் நிக்கிறாங்க. அதாவது ஆச்சரியத்தினுடைய உச்சியில போய் நிக்கிறான். இந்த அண்ட சராசரம் எப்படி உருவானது, இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது, அவன் திகைச்சு போய் நிக்கிறான். இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு துணுக்கள் தான் உருவாயிருக்கு, ஒரு சின்ன ஆட்டம். அவன் சொல்றான், ஒரு ஆட்டம். இந்த பிக் பேங் தியரின்னு கண்டுபிடி சொல்றானே இல்லையா, இதை அல்லாஹ் குர்ஆனே சொல்லி காட்டுறான். எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு, இதை நாம நினைச்சோம் வெடிச்சு சிதற வச்சோம், எல்லாம் அப்படியே அதுக்கப்புறம் உருவாயிச்சு அப்படிங்கிறான். இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவன் பார்க்கிறான், இந்த சூரியன், இந்த சூரிய குடும்பம், இந்த நிலா, இந்த சந்திரன், இந்த பூமி, இந்த எல்லா கோளையும் பார்த்துட்டு சொல்றான், இந்த யூனிவர்ஸ்ல ஒரு சூரிய குடும்பம் மட்டும் கிடையாதுங்கிறான். ஒரு சூரிய குடும்பம் மட்டும் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் சூரிய குடும்பம் இருக்குங்கிறான். இந்த சூரியன் என்ன சூரியன், இதை விட பிரம்மாண்டமான விண்மீன்கள் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கு அப்படிங்கிறான். மில்லியன் கணக்கான ஸ்டார்ஸ் நம்ம வானத்துல பார்க்கிறோமே நட்சத்திரங்கள்,
இன்னைக்காவது பத்தி சிந்தித்து இருக்கிறோமா? வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்க அழகா இருக்குன்னு விட்டுறோம். சில நேரத்துல பார்க்கறதெல்லாம் பார்க்கணும். மொட்டை மாடிக்கு போய் கதை அடிச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா? பேசிட்டு இருக்கிறோம். பேசும்பொழுது சொல்லணும், வானத்தை பாருங்க, அல்லாஹ் வானத்தை எப்படி படைச்சிருக்கிறான், அந்த விண்மீன்களை பாருங்க, விண்மீன்களை எப்படி படைச்சிருக்கிறான், விண்மீன்களை பத்தி சொல்றான். அதாவது நிலாவை விட பெருசு பூமி, பூமியை விட பல ஆயிரம் மடங்கு பெருசு சூரியன், இந்த சூரியனை விட பெருசு என்னது? விண்மீன்கள். சூரியனை விட பெருசு. ஒரு 1000 சூரியனை கொண்டு ஒரு விண்மீன்ல கொண்டு போய் சொருவலாம். அப்படி சொல்லி காட்டுறான். பிரம்மாண்டமான சைஸ். திகைச்சு போய் நிக்கிறானுங்க விஞ்ஞானிகள்னா, திகைச்சு போய் நிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூடியூப்ல கண்டதை இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? யூடியூப்ல, பேஸ்புக்ல, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன செய்யறோம்? கண்ட பலாய் தேவையில்லாத இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தேடுங்க, யூனிவர்ஸ் போடுங்க, யூனிவர்ஸ் போடுங்க, போட்டா வரும். நீங்க எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த சூரியன் எப்படிப்பட்டது, இந்த விண்மீன்கள் எப்படிப்பட்டது, இந்த அண்ட சராசரம், இந்த பால்வெளி, இந்த யூனிவர்ஸ் எப்படிப்பட்டது அவன் சொல்லி காட்டுறான். அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கான் தெரியுமா? பிரம்மாண்டமான பால்வெளி. இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம முதல் வானத்துக்கு கீழே தான் இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கு 7 வானம். இது எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சாலும் என்ன செய்யும்? அரிசி அடுங்குங்கிறான் அல்லாஹ். ஓசிய குருசியு சமாவாத்தி உள்ளறல, வானங்களையும் புளூரலால சொல்லி காட்டுறான். வானங்களையும் பூமியும் அல்லாஹ்வுடைய அரிசி உள்ளடக்கும். அந்த அரிசில தான் அல்லாஹ் வருவான். அப்ப நிழல் எவ்வளவு இருக்கு பாருங்க. சூரியன் ஒரு பக்கத்துல இருக்கும், இந்த அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும். நிழல்னா சாதாரண நிழல் இல்ல. இப்ப நீங்க ஏர் கண்டிஷன் போடுறீங்க, ஏர் கண்டிஷனுடைய இதை பார்ப்போம், வெயிட்ட பார்ப்போம். இது எத்தனை டன்னு, இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? அப்ப என்ன கூலிங்கா இருக்கு. எங்க ஊர்லயும் ஒரு ஏசி இருக்குது, ஓட்ட ஏசி, காத்தே வர மாட்டிருக்கு. அது ரிப்பேர் கொடுக்கணும், புதுசு வாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது மாதிரியான நிலை கிடையாது. அரிசுடைய நிழல்ல போயிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய இன்பமே வேற வேற லெவல்ல இருக்கும். அப்ப அந்த அரிசை தான் நினைச்சான் அமர்ந்தவனாக கேள்வி கணக்கு கேட்பதற்கு வருகிறான். அந்த அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும். சொல்றாங்க, மறுமை நாளில் எந்த நிழலுமே இல்லாத அந்த மஹ்ஷர் மன்றத்துல அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டும் இருக்கும். அந்த நிழல்ல அல்லாஹ் நினைச்சான் 7 வகையான சாராருக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். அரிசி சுமந்து வர்றாங்களா இல்லையா வானவர்கள்? அந்த வானவர் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் தான். இவ்வளவு பிரம்மாண்டமான அரிசை சுமந்து வரக்கூடிய வானவர் எத்தனை பேரு? 8 பேரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லி காட்டுறாங்க, எனக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். என்ன அனுமதி தந்தான்? அரிசி சுமக்கக்கூடிய வானவர் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களை ஒருத்தரை பற்றி எனக்கு உங்களுக்கு சொல்லுவதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. 8 பேர்ல ஒரு வானவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு வானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்குக்கு முடிஞ்சவன சொல்லுவோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்றானா, இந்த அரிசை சுமப்பவர்கள் குறித்து குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்லயே வருகிறது. எங்க வருதுன்னு சொன்னா, அதாவது சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். அந்த மறுமை நாள் சம்பந்தமா அல்லாஹ் பேசுறான். வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். அன்றே அவ்வானவர்களில் 8 பேர், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லலாம், 8 பேர் தமக்கு மேல் உமது இறைவனின் அரிசை சுமந்து கொண்டிருப்பார்கள். இது குர்ஆன்ல அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதுமாதிரி இன்னொரு இடத்துல இந்த அரிசியை சுமக்கக்கூடிய வானவர்கள் சம்பந்தம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அது 39வது அத்தியாயம் 75வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். வானவர்கள் தமது இறைவனை போற்றி புகழ்ந்து, அதாவது வானவருடைய வேலையை அல்லாஹ்வை போற்றிட்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ் வானவர்களை பற்றி சொல்றான், வானவர்கள் தமது இறைவனை போற்றி புகழ்ந்து அரிசை சுற்றி வருவதை நீர் காண்பீர். அவர்களுக்கிடையே நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறப்படும். இவங்க அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அரிசை சுமப்போரும் அதை சுற்றியுள்ளோரும், அதாவது சுமந்து இருக்கக்கூடியவங்க ஒரு இருப்பாங்க, அதை சுற்றி சில வானவர்கள் இருப்பார்கள். இந்த 2 வானவர்களை பத்தி எல்லாம் சொல்றான். அரிசை சுமப்போரும் அதை சுற்றியுள்ளோரும் தமது இறைவனை போற்றி புகழ்கின்றனர், அவனை நம்புகின்றனர். அவங்க துவா செய்வாங்க. யாருக்காக துவா செய்வாங்க தெரியுமா? நல்ல மூமின்களுக்காக துவா செய்வாங்க. எப்படிப்பட்ட துவா? அத அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ரப்பனா வஸீத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ அலிம்னா ஃபக்ஃபிர் லில்லதி தாபு வத்தபு சபீலக வகீஹிம் அஸாபுல் ஜஹீம். அவங்க துவா செய்வாங்களா, எங்கள் இறைவா, ஒவ்வொரு பொருளையும் அருளாலும் அறிவாலும் நீ சூழ்ந்திருக்கிறாய். எனவே மன்னிப்பு கேட்டு உனது பாதையை பின்பற்றியோரை மன்னிப்பாயாக. மலக்குமார் யாருக்காக துவா செய்யறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லடியாளுக்காக செய்யறாங்க. உன்னுடைய பாதையை யார் பின்பற்றினார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ், அவர்களை நரகத்தின் வேதனை விட்டும் தடுப்பாயாக யா அல்லாஹ் என்று மூமின்களுக்காக அந்த வானவர்கள் துவா செய்வார்கள். யாரு? அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களும் அதை சுற்றி வரக்கூடிய வானவர்களும் இப்படி ஒரு செட்டப்ல இருப்பாங்க. அதுல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களில் ஒருவரை பற்றி நான் சொல்வதற்கு அல்லாஹ்விடமிருந்து எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அவங்களுடைய தன்மை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அவர் அந்த வானவர்காரர்களை அரிசி சுமக்கக்கூடிய வானவர், அவருடைய காது சோனையிலிருந்து தோல் புஜம், இந்த 2க்கு இடைவெளி இருக்கா இல்லையா? எவ்வளவு இடைவெளின்னு சொன்னா, இப்ப நமக்கு இடைவெளி இருக்குது, காது சோனைக்கும் இந்த தோலுக்கும் எவ்வளவு இடைவெளி? கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ், உடனே போயிடும், டக்குன்னு டிராவல் பண்ணிடும். ரசூலுல்லாஹ் இந்த வானவரை பத்தி சொல்றாங்க, அரிசி சுமக்கக்கூடிய ஒரு வானவரை பத்தி சொல்றாங்க. அந்த வானவருடைய காது சோனைக்கும் இந்த தோல் புஜத்துக்கு உள்ள இடைவெளி 700 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் முடியாது அப்படிங்கிறாங்க. 700 வருஷம் இப்படியே சொல்றாங்க. அதாவது அவரின் காது சோனையிலிருந்து தோல் புஜம் வரை உள்ள இடைவெளியானது 700 ஆண்டுகள் பயணிக்கும் தொலைவாகும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிரம்மாண்டம் பார்த்தீங்களா? 700 வருஷம் பயணம் செஞ்சா கூட முடியாதான். அப்ப அவங்களுடைய உடல் நீளம், அப்ப அரிசி எப்படிப்பட்டது? அல்லாஹ் அவ்வளவு பிரம்மாண்டமானவன். அப்படிப்பட்ட அரிசுடைய நிழல் தான் என்ன செய்யும்? நாளை மறுமையில கிடைக்கும். அந்த அரிசுடைய இறையுதை கொஞ்சம் எதுவும் ஆஃப் பண்ணலையும் காக்கா, இறையுதை கொஞ்சம் ஏதாவது ஒண்ணா இது மேல்மைக்கு ஆஃப் பண்ணிடுங்க. அப்ப அரிசி அந்த சிம்மாசனத்துடைய நிழல்ல தான் நினைச்சான் இடத்தை தரான். அதுல 7 சாரம் நமக்கு தெரியும். அதை நான் பட்டியலிடல, நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனா அதுல வரக்கூடியவர்கள் யாரு பிரதானமா யாருன்னு பாத்தீங்கன்னா தக்குவாதாரி தான். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்க. எப்படி அஞ்சக்கூடியவங்க? சபையிலையா, ஊரோடு இருக்கும் போதா? இல்ல, அதான் அங்க பாயிண்ட். தனிமையில், தனியா இருக்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் கிடைக்கும். இந்த தனிமையில நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சின வைங்களேன், அந்த 7 சாரால கண்டிப்பா ஒரு சாரார உள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காகத்தான் ட்ரைனிங் எல்லாம் தந்தான். தனிமையில அல்லாஹ் அஞ்சனுங்கிறதுக்காக என்ன ட்ரைனிங்? இந்த 30 நோம்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, 29 நோம்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறமே,
வேற எந்த ட்ரைனிங் கிடையாது. அல்லாஹ் நீங்கள் இறையச்சமுடையவராக ஆவதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பையே உங்களுக்கு விதியாக்கி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நிலைமை எப்படி இருக்கு? ரமலான்ல எவ்வளவு அழகான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டோம். பள்ளிவாசலுடைய கூட்டம் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு வக்து தொலைக்கும் முதல் ஆளாக வந்து ஆஜரான ஆட்கள் எல்லாம் என்ன செய்யணும்? காணும். ரமலான் முடிந்தது, அதோடு இபாதத்து முடிந்தது. ரமலான் முடிந்தது, குர்ஆனுடைய தொடர்பு முடிந்தது. ரமலான் முடிந்தது, வேற வேற என்னென்ன அனாச்சாரம் செஞ்சுட்டு அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். குறிப்பாக தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழல் இடம் கொடுப்பான். அதுல ஒரு செய்தி வருது, தனிமையில உட்கார்ந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து கண்கள் இருந்து கண்ணீர் வடிக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் நினைச்சான் அரிசுடைய நிழல்ல எல்லாம் இடம் கொடுக்கிறான். அப்படி நாம் அழுகிறோமா? நம்மை நாமளே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். சபையில இல்ல, சபையில பயான் பண்ணும் பொழுது சில திருக்குறளுடைய வசனம் கேட்கும் பொழுது கண்கள் இருந்து கண்ணீர் வடியும். அது வேற விஷயம், அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். ஆனா அதே சமயத்துல தனிமையில் இருந்தாவீங்களே, தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைத்து பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் மிக பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். டோட்டல் மனித சமுதாயமும் அந்த வெட்ட வழியில நிர்வாணமாக தலைக்கு மேல சூரிய இருக்கும் பொழுது வியர்வையிலே மூழ்குவார்கள், வியர்வையிலே குளிப்பார்கள். கரண்டை கால் வரைக்கும், முட்டுக்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், தோல் பூஜை வரைக்கும் சில பேர் வியர்வையிலே மூழ்குவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அவருடைய அரிசுடைய நிழல் அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். யாருக்கு? பிரதானமான ஆட்கள் தக்குவாதாரி. அதுல ஒரு இடத்துல வருது, இன்னொரு சாரார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி, எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அந்த பெண்மணி ஒரு ஆணை தவறு செய்ய அழைக்கிறாள். அழைக்கும் பொழுது தவறு செய்வதற்கு எல்லா முகாந்திரம் இருக்கிறது. அவளும் சம்மதப்படுகிறாள், இவனையும் அழைக்கிறாள். இந்த நேரத்தில் இவன் சொல்றான், தப்பு ஈஸியா பண்ணிடலாம், தவறு ஈஸியா பண்ணிடலாம், யாருமே இல்லத்தான், நீனும் அதை ஒப்புக்கொள்கிறாய், உன்கிட்ட அழகு இருக்குது, உன்கிட்ட அந்தஸ்து இருக்குது, ஆனால் படைத்தவனுக்கு நான் பயப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், ஊர் பார்க்கல, உலகம் பார்க்கல, என் மனைவி பார்க்கல, என்னுடைய குடும்பத்தார் பார்க்கல, தவறு செய்யலாம் தான், நீயும் இதை மறைத்து விடுவாய், ஆனால் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாதே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்று பயந்து அந்த தவறுல இருந்து விடுபடுறாரா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இறையச்சவாதிக்கு அல்லாஹ் நினைச்சான் அரிசுடைய நிழல் இடம் கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியா ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். தக்குவானா என்ன தெரியுமா? முதல்ல தக்குவா நமக்கு தெரிய வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையான தக்குவனா என்ன? ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், அந்த டெஃபினிஷன்ல நாம இருக்கக்கூடாது. எப்படின்னு சொன்னா, தக்குவான்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, கூட்டத்தோட இருக்கும் போதோ அல்லது தனியா இருக்கும் பொழுதோ யாரும் பார்க்காத இருக்கும்போது பயப்படுறதா அல்ல தக்குவா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க, தோழர்கிட்ட சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, தோழர்களே, நாளை மறுமையில என்னுடைய உம்மத்துல சில பேர் வருவார்கள், என்னுடைய உம்மத்துல சில குழுவினர்கள் உருவாவார்கள், இருப்பார்கள், இந்த உலகத்தில் உருவாவார்கள். நாளைய மறுமையில் அவர்கள் வருவார்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? மூட்டை மூட்டையா நன்மைகளை சேகரித்து வருவார்கள். அவர்களை போல அமல்கள் யாருமே செய்யலைங்கிற மாதிரி அவ்வளவு அமல்களை சேகரித்து கொண்டு நாளை மறுமையில் அவர்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அந்த செய்தியை பார்க்கிறோம், அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வருவாங்கல்ல, நிறைய நன்மைகளோடு வருவாங்க. எந்த அளவுக்கு நன்மை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், திகாமா என்று ஒரு மலைத்தொடர் இருக்கு, திகாமா என்று ஒரு மலைத்தொடர் இருக்கு, அந்த மலைத்தொடர் அளவுக்கு நன்மையை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து நிப்பாங்க அல்லாஹ் முன்னாடி. அது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அத்துணை நன்மைகளையும் பரப்பப்பட்ட புழுதிகளை போல அல்லாஹ் ஆக்கிடுவான், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான், ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் சுக்குநூறா பரப்பப்பட்ட புழுதிகள் போல ஆயிடும். இவர்கள் எல்லாம் என்னுடைய உம்மத்தினர். இவர்கள் யார் தெரியுமா? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பயம், ஒரு பயம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இது யாரு?
இவ்வளவு பிரம்மாண்டமான நன்மையில கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லாம போறாங்கன்னா அது மிகப்பெரிய கை சேதம். அவர்கள் யார்? நாங்களா இருக்குமோ அப்படின்னு பயந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர்கள் உங்களை போன்றவர்கள் தான். எப்படி தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? நீங்க தொழுற மாதிரி தொழுவாங்க, நீங்க நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைப்பாங்க. எந்த அளவுக்கு? சில நேரங்களில் நீங்கள் இரவு நேரத்தில் வணங்குறீங்க தஹஜ்ஜத், அந்த தஹஜ்ஜத் கூட அவர்கள் தொழுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த செய்தி அப்படியே வருது. தஹஜ்ஜத் கூட தொழுவாங்க. ஆனால் தனிமை என்று வரும் பொழுது அல்லாஹ் விதித்த வரம்புகளை சர்வ சாதாரணமாக அவர்கள் மீறி விடுவார்கள். அல்லாஹ் ஹராமாக்குனதை ஹலால் ஆக்கிடுவார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நினைச்சான் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். இதுதான் தக்குவா. ஊருக்கு பார்க்கும்போது தெரியும், பெரிய ஆளுப்பா என்ன நன்மை, அவரை மாதிரி வராது சொல்லுவோம். ஆனால் தனிமையில் மாட்டினால் யாருமே இல்லை, செல்போனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு, யாரும் பார்க்கலதான், என்ன வேணாலும் பார்க்கலாம். அல்லாஹ் தடை செய்ததை அவர் அனுசரிவாத, அல்லாஹ் ஹராமாக்கினதை அவர் ஹராமாக்கிடுவாரு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையான தக்குவா இதான் இறையச்சம். யாரு பார்க்காட்டாலும் சரி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். தனிமையில நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம வாழ்ந்து இறையச்சத்தோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல அரிசுடைய நிழல் என்ன செய்யும்? நமக்கு இடம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த 50,000 ஆண்டுகள் விசாரணையும் பொழுது ஜம்முட்டு விசாரணை இல்லாம இருக்காது, விசாரணை இருக்கும். ஆனா ஜம்முட்டு விசாரணை. மற்றவெல்லாம் வெயில்ல என்ன செய்வான்? அல்லோல பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த 7 சாரார், அதுல பிரதானம் இறையச்சம், தக்குவாதாரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அஞ்ச வேண்டிய முறை பிரகாரம் அஞ்சிக்கணும். இதான் பாயிண்ட். தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயப்படணும். வலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக இல்லாம மரணிச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த வசனத்துடைய டெஃபினிஷன் என்ன? தனிமையில் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கியதை நான் ஒரு காலம் ஹலாலாக்க மாட்டேன். தவறான பார்வை, தவறான செயல், தவறான எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு நாம் வாழக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழல்ல இடம் தருவான் இன்ஷா அல்லாஹ். கௌசருடைய அந்த தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும், அர்ஷுடைய நிழல்ல இடம் கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 கேள்விகள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஆண்கள் செயலையும் பெண்கள் செயலையும் கேட்குறோம். நீங்க டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுத்துரும். சரியா? ஆண்கள் தரப்புல முதல்ல கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌசர் தடாகத்தில் இருக்கும் பொழுது அவர்களோடு வாழ்ந்த சில தோழர்கள் வரும்போது அவர்களை குறித்து ரசூலுல்லாஹ் இப்படி நான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து அப்படின்னாங்க. எப்படி சொல்லுவாங்க? இல்ல அந்த வார்த்தை அரபி வார்த்தையை சொல்லணும். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, வேற மாதிரி உம்மத் உம்மத்தி. சரி மாஷா, அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உசைஹாபி உசைஹாபி, அஸ்ஹாபி அஸ்ஹாபின்னு சொல்லுவாங்கன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெண்கள் சைடில் அந்த அரிசி சுமக்கக்கூடிய வானவர்களுடைய காது சோனைக்கும் இந்த தோல் புஜத்துக்குள்ள இடைவெளி என்ன சொல்? எத்தனை ஆண்டுகள்? 200 ஆண்டுகள். எத்தனை பேர் சொன்னீங்கம்மா? 3 பேர் சொல்லியிருக்கீங்களா? சரி, 3 பேர் சொல்லிக்க, 3 பேருக்கு பரிசு கொடுத்துறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த